கிரேட்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்க போறாங்கன்னு சொல்லி பல வீடியோ சோசியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்மளும் ஒரு சில ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. இந்த லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு எல்லாமே காரணமானது ஒரே ஒரு கருப்பாடு தான். அது யாரு, என்ன லிஸ்ட், இந்த பிளேயர் சிஎஸ்கேக்கு வருவாரா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோவில் போலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. 9 ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்லாட் எல்லாமே பேக்கப் தான். இருந்தாலுமே பிளேயிங் 11ல தோனிக்கு அப்புறம் ஆடக்கூடிய ஒரு ஹிட்டர், ஸ்பின் ஹிட்டர் வேணும், அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும், ஒரு நச்சுன்னு போடக்கூடிய இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும், அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஒருத்தரோ இல்லை 2 பேரோ கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த 4லேருந்து 5 ஸ்லாட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மீறி எடுக்கிறது எல்லாமே பேக்கப் தாம்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம சொன்ன மாதிரி தோனிக்கு கீழே ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனோ, அப்படி இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரோ வேணும். இதுக்கு யார் ஃபிட் ஆவான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிடாக் சோசியல் மீடியாவில் பல பேர் சிஎஸ்கேலேருந்து லிஸ்ட் லீக் ஆயிடுச்சு. ஸோ இவங்களை தான் சிஎஸ்கே 100% ஸ்வாரா டார்கெட் பண்ண போறாங்க, நோட் பண்ணி வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேசன் ஹோல்டருடைய பேரை சொல்லியிருக்காங்க. ஜேசன் ஹோல்டர் சிஎஸ்கேக்காக நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த கால கிரிக்கெட் அது. ஆனால் இப்போ இருக்கிற ஜேசன் ஹோல்டர் அந்த ஃபார்ம்ல இருக்காரா? பவுலிங் ஓகே, பேட்டிங்ல கண்டிப்பாக ஒரு 3 6 4 6 அடிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறதாமே நம்ம பார்க்கணும். ஜேசன் ஹோல்டருக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரியான பிளேயரையும் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது நான் யாருங்கிறத சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி மேக்ஸ்வெல்ல சிஎஸ்கே டார்கெட் பண்ண போறாங்கன்னு சொன்ன உடனே மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல ஃபன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பேப் டூ பிளஸியை டார்கெட் பண்ணலாங்கிற ஒரு லீக் நியூஸ் வந்தப்போ அவரும் ரிட்டைர்மெண்ட் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது அஃபீஸா சொல்ல, இந்த சீசன் அவர் ஆடல அப்படிங்கிறதா வந்திருக்கு. அண்ட் ஆண்ட்ரே ரசல் ஆல்சோ ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு நடுவில் சிஎஸ்கே யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்களோ எல்லாருமே போயிடுறாங்க. இவ்வளோ ஏங்க, மொயின் அலி கூட மறுபடியும் சிஎஸ்கேக்கு கம்பேக் கொடுப்பாரு. இந்த டீம்லயே ஆடினவர் தானே, அவருக்கு தெரியும். ஒரு சூப்பரான ஸ்பின்னரும் கூட, வேணும்னா ஃப்ளோட்டர் மேலே கூட இறக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தப்போ அவருடைய ரிட்டைர்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து சிஎஸ்கே நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரோ ஒரு கருப்பாடு இருக்காங்க, யாரோ நம்மளை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது யாருங்கிறத நமக்கு தெரிஞ்சே ஆகணும், அது ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ அப்படிங்கிறத ஃபன்னியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற யாரும் இல்லை, ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மறைமுகமாக சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி 99% எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், ஆஸ்னா சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாராவிற்கு போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருடைய நேம் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. அதை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமா போக, ஸோ இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது ஒரு ஃபன்னி வீடியோவா ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இன்னொரு 8 நாள் தானே இருக்கு, அமைதியா இருங்கப்பா, நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே உடைய லிஸ்ட்ல இது கிடையாதுங்க. கண்டிப்பா ஜேசன் ஹோல்டருக்கு போக மாட்டாங்க. அவங்க ஒரு யங் ஸ்குவாடை பில்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒருத்தர் தான் தோனிக்கு கீழே ஹிட்டிங் ஆடுறதுக்கு, அகில் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு ஆளை தான் டார்கெட் பண்றாங்க 100%. ஏன்னா இந்த கேட்டகரியில மினி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பெருசா பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் 1000 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களான்னு கேட்டா ஃபாரினர்ஸ் பெருசா இல்லைங்க. இந்த மாதிரி ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு ஆள், அது மட்டும் இல்லாம பவுலிங்கும் சூப்பரா போகணும் அப்படின்னா முகமது நபி, சிக்கந்தர் ரசா, இன்னொரு இந்த மாதிரி ஃபியூ பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதுல பெட்டர் நல்ல ஒரு யங்ஸ்டர், ஜட்டு ஐடியலா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு, நல்லா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளுடைய அகில் ஹுசேன் தான். நம்பர் 1 அகில் ஹுசேன். அதுக்கப்புறம் ராகுல் சகர், அப்படி இல்லைன்னா ரவி கிருஷ்ணா. 2 பேர்ல யாரோ ஒரு இந்தியன் ஸ்பின்னரை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்பாங்க. 100க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அப்படி இறக்கி விடலாம், இல்ல பொட்டன்சியல் லெவன்லயே ஆடக்கூடிய சான்ஸும் இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப், ஒரு அன்சுல் கம்போஜுக்கோ கலீல் அகமதுக்கோ பிரச்சனை அப்படின்னா ஒரு ஆகாஷ் தீபோ, அப்படி இல்லை அப்படின்னா சிவம் மாவியோ, நவ்தீப் சைனியோ, இந்த மாதிரியான பவுலர்ஸை பேக்கப்புக்கு எடுப்பாங்க. இது ஒரு விஷயம். ஸோ இது போக ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹிட்டர், அது லியாம் லிவிங்ஸ்டனா இருக்கலாம். எடுத்து இப்போ அவருடைய ரீசன்ட் டைம் ஃபார்ம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஒரு ரீசென்ட் டைம்ல ஒரு 86 சம்திங் என்னமோ அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த ஃபார்ம் அப்படிங்கிற நல்லா தான் இருக்கு. அதை பார்த்தா கூட மிடில் கீழே ஒரு 10 பால் பிடிச்சி ஒரு 20-25 ரன் அடிச்சு கொடுத்தா போதுங்கிற மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா ஒரு லியாம் லிவிங்ஸ்டனை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டார்கெட் தான் அவங்களுக்கு. ஸோ இது போக மத்தீசா பத்திரானாவை வெளியே விட்டாங்க இல்லையா? ஸோ நேதன் எல்லிஸுக்கு பேக்கப்பா அவரையும் எடுத்தாகணும். அவருடைய பிரைஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால தான் விட்டாங்க. ஸோ மற்றபடி புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுனால இல்லை. ஸோ கண்டிப்பா 8லேருந்து 10 கோடி வரைக்கும் தாராளமாக செலவு பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மினி ஆக்ஷன்ல அவ்வளோ பெரிய செலவு பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸ்வெல், ரசல் எல்லாருமே வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிரீனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு. அதை கேகேஆர் கொத்திட்டு போயிடுவாங்க. ஸோ சிஎஸ்கே உடைய டார்கெட் பத்திரானாவை பேக்கப் பண்ணணும், இது போக ஜேக்கப் டஃபி மாதிரியான பவுலர்ஸ் எடுக்கணும், இது எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஜேசன் ஹோல்டரோ ஒரு மில்லருக்கோ அவங்க போறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா மில்லரே எடுத்தாலுமே டீம்ல ஃபிட் பண்ண முடியாது. தோனிக்கு அப்புறம் மறுபடியும் எடுக்கணும். ஒரு பேட்டிங் மட்டும் ஆடக்கூடிய ஒரு ஆளை எடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தால் தான் சிஎஸ்கேக்கு பவுலிங்கை போட முடியும், அந்த 20 ஓவர் கிரைடீரியாவை கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறதுனால. ஸோ மில்லர் சைடும் போக மாட்டாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன். போனால்
ஆல்ரவுண்டர்ஸ் தான். அந்த ஆல்ரவுண்டர்ஸ் தான் உள்ள ப்ளே பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஜேமி ஓவர்டன் நம்மகிட்ட இருக்காருங்க. ஸோ போன சீசன் அவர் கரெக்ட்டா யூஸ் பண்ணல. நெறையா வந்துட்டு முன்னாடியே குடுத்து அடி வாங்குனாரு. டெத் ஓவர்ல குடுக்காம முன்னாடியே குடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளால பார்த்தோம். ஸோ அந்த மாரியான ஆட்கள தான் திருப்பி எடுப்பாங்களே தவிர, ஸோ மத்தபடி இவங்க சொல்ற மாரி ஜேசன் ஹோல்டர்லாம் போறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கம்மி தான். பட் இது திசை திருப்பக்கூடிய ஒரு சம்பவமா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஓவராலா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எத்தன பேர் பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த வீடியோவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்னா, பீடாக் இவங்களுடைய பிரெடிக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வேற லெவல்ல சோசியல் மீடியாவுல போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோவே வந்தது. இந்த ஃபன்னி மூமெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். See you soon guys.